Dear people of God, servant of God, we greet you in the name of Lord Jesus Christ. என் அன்பார்ந்த பரிசுத்தவான்களே, தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். Today God has given the opportunity to meditate about the book of Revelation, about the blood of Christ. இந்த நாளுமே கூட நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து தியானிக்கும்படியாக ஏற்பட்ட தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. How the blood of the Jesus will redeem us from the sin and the Satan and give the salvation. இந்த ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவத்தில் இருந்தோம் சாத்தானை எப்படி ஜெயிப்பதற்காக உதவுகிறது என்பதை நாம் நாளை தியானிப்போம். Because a few of them would have been got the salvation, but the power of the blood we would have been forgotten. நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டது என்பதை நாம் அனைவரும் மறந்து விட்டோம். But the last redemption in the great tribulation period and the tribulation period, the blood of Jesus only support the people of the saints in the tribulation period. இந்த கடைசி கால ரட்சிப்பிலே உபத்திர காலத்திலும் மகா உபத்திர காலத்திலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை எப்படி அதிலிருந்து பாதுகாக்கிறது என்பதை நாம் தியானிக்க வேண்டும். So we must believe on the blood of Jesus, that only the way to overcome Satan and sin. நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். அது ஒன்று மாத்திரமே நாம் சாத்தானை ஜெயிக்க நமக்கு உதவி செய்யும். If you believe on blood of Jesus, then only you can overcome the sin which one is make you as a slave. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசித்தால் மாத்திரமே நீங்கள் சாத்தானை ஜெயிப்பது மாத்திரமல்ல, அவருடைய கடுமையான கிரியைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கப்பட முடியும். You would think about how we can redeem from the sin, for particular sin in your day-to-day life. நம்முடைய ஒவ்வொரு நாட்டுடைய வாழ்க்கையிலும் நாம் ஒவ்வொரு பலமான பாவங்களை எப்படி இயேசு நாமத்தினாலே நாம் ஜெயிக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். Even though we got the salvation by the baptism and the anointed with Holy Spirit, we keep some few of the sins in our life by Satan. நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு நாம் ஞானஸ்நானத்தையும் நாம் பரிசுத்தமாய் பெற்ற பின்பும் கூட நாம் இந்நாட்களில் சில சாத்தானுடைய கிரியையினாலே பாவம் செய்வதை நாம் காணப்படுகிறோம். The main important thing is we forgot the power of the blood of Jesus. நாம் அப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அதனுடைய முக்கியத்துவத்தை அந்த விசுவாசத்தை நாம் மறந்து விடுகிறோம். That's why we still controlled by the particular sin in our life. அதனால்தான் ஒரு குறிப்பிட்ட பாவமானது நம்ம இன்னும் மாற்றிக்கொண்டதாய் காணப்படுகிறது. So we must meditate about the power of the blood of Jesus today. நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்தும் அதனுடைய அதிகாரத்தை குறித்தும் மனதில் நாம் பார்க்கலாம். Because the salvation has three levels. ரட்சிப்பு என்பது மூன்று நிலைகளை கொண்டது. The first one is the beginning level of the salvation. அது ரட்சிப்புடைய ஆரம்ப நிலை. If you believe on the name of Jesus and accept Jesus as your personal savior and receive the baptism with water, you will get the beginning salvation. நீங்கள் இந்த ஆரம்ப நிலையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று அவரை நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விடுவீர்கள். Second one, the growth of salvation, the middle salvation. அது ரட்சிப்புடைய இரண்டாவது நிலை, அது வளர்ந்து கொண்டே வரக்கூடிய நிலை, இடைநிலை என்று சொல்லப்படுகிறது. That one, you have to walk with this Jesus by the faith and the word of God. விசுவாசத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவோடு நடந்து செல்லுகிற ஒரு நிலை. The last salvation is you must become the saint through the glory of God, whether you may be caught up into wilderness, otherwise you would die as a martyr or a saint. இது கடைசியான நிலையான மூன்றாவது நிலையில் நீங்கள் பரிசுத்தவான்களாய்
நீங்கள் சாத்தானை ஜெயிக்கக்கூடிய நிலையில் உள்ளீர்களா இல்லை சாத்தானால் நீங்கள் வீழ்த்தப்படக்கூடிய நிலையில் இருக்கிறீர்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். மூன்றாவது நிலை. So here the blood of Jesus is very important in all the three levels. இந்த மூன்று நிலையிலும் இயேசுவுடைய ரத்தம் நம்மை ஒரு வேலை செய்ய தூண்டும், பாதுகாப்பாக இருக்கும். You have to trust on blood of Jesus for to travel these three level of salvation. இந்த மூன்று நிலையிலும் உள்ள ரட்சிப்பை நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் இயேசுவுடைய ரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். Now let us read book of Revelation chapter 12 verse 11. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். They triumphed over him by the blood of the Lamb and by the word of their testimony. They did not love their life so much as to shrink from death. மரணம் நேரிடுவதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். How these people triumphed the Satan? Only the two things. Number one is blood of the Lamb, and second one is word of their testimony. இங்கே பார்க்கும்போது இங்கே இவர்கள் எப்படி அவனை ஜெயித்தார்கள் என்று நாம் பார்க்கும்போது ஒன்று ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தினாலும் மற்றொன்று அவர்கள் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. So here two things we have to meditate over here. இங்கே இரண்டு காரியங்களை நாம் தியானிப்பது நமக்கு உச்சிதமாக இருக்கும். Number one, who fight with Satan? யார் சாத்தானோடு எதிர்த்து போராடுவார்கள் என்பதை நாம் பார்க்க Who வேண்டும். are these people? யார் அவர்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். Revelation 12:10 says about that. இங்கே வெளிப்படுத்தின 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் அவர்களை பற்றி சொல்கிறது. Then I heard a loud voice in heaven say, now have come the salvation and the power and the kingdom of our God and the authority of his Messiah, for the accuser of our brothers and sisters who accuses them before our God day and night. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவு பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் கால தள்ளப்பட்டு போனான். So who got the victory here? யார் இங்கே ஜெயித்தார்கள் என்று பார்க்க முடிகிறது. The brothers and sisters of us. இங்கே நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய சகோதரிகள் மேல் என்று நாம் பார்க்க முடிகிறது. Who is the defeater here? இங்கே யார் தோல்விவிட்டார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். The Satan who accused them day and night before the presence of God. நாம் தேவன் முன்பாக நம்முடைய இரவு முழுவதும் பகல் முழுவதும் நம்மை குற்றம் சொல்கிறவன் அவன் தோற்று போனான் என்று பார்க்க முடிகிறது. The second one, when this incident will occur? எப்பொழுது இந்த காரியங்கள் நடைபெறும்? During the mid of the tribulation period, this incident will occur. இது உபத்திர காலத்தின் மத்தியிலே நடக்கக்கூடிய ஒரு காலமாய் காணப்படுகிறது. So this revelation describes about whom? இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அவரை குறித்து இங்கே விவரிக்கிறது. Let us read about Revelation 12:6 onwards. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் முதல். The woman fled into the wilderness to a place prepared for her by God, where she might be taken care of for 1260 days. Then war broke out in heaven. Michael and his angels fought against the dragon, and the dragon and his angels fought back. But he was not strong enough, and they lost their place in heaven. சிறியானவர்கள் வனாந்திரத்துக்கு ஓடிப்போனால் அங்கே 1260 நாளளவும் அவளை யோசிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வானத்தில் யுத்தம் உண்டாயிட்டு மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வருஷப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வடுசப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயப்படவில்லை. அவர்கள் இருந்ததும் காணப்படாமல் போயிட்டு. So the Michael and his angels fought with the old dragon, Satan and his angels, but finally that Satan and his angels was defeated and they are hurled down into earth. நாம் இங்கே பார்க்கும்போது மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் சாத்தானோடும் அவனோட தூதர்கள் அவனோட சேர்ந்த கூட்டத்தாரோடும் யுத்தம் பண்ணினார் என்று பார்க்க முடியாது. அந்த யுத்தத்தின் முடிவிலே வடுசப்பமும் அவனை சேர்ந்த கூட்டத்தார் யாவரும் அவர்கள் பூமியிலே வீழ தள்ளப்பட்டார்கள் என்று நாம் பார்க்க முடியாது. So the Michael and his angels are not the angel of God. மிகாவேலும் அவனை சூழ்ந்த தூதர்களும் அவர்கள் தூதர்கள் அல்ல.
They are the last day apostle and his fellow servants and the believers of the church. இது கடைசி காலத்தில் எழுப்பப்பட்ட அப்போஸ்தலரும் அவரோடு சேர்ந்த ஐக்கியம் கொண்ட பரிசுத்த தேவ பிள்ளைகளும் ஆகும். How we can insist this is Michael and the angels are the human being. இங்கே எப்படி மனிதர்கள் இந்த மாதிரி மிகவெளிமான சேர்ந்துள்ள எப்படி அவர்கள் மாற்றப்பட்டார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். They only overcome Satan and his angels. அவர்கள் மாத்திரமே சாத்தானுடைய கூட்டத்தாரையும் ஜெயிக்க முடியும். Because the word 11 the 10 says they the verse 10 says the accuser of the brother and sisters. That means these brothers and sisters only fight with Satan and his angels. இங்கே பார்க்கும்போது 10வது வசனத்திலே சகோதர சகோதரிகள் யாரும் அவர்கள் சேர்ந்து அவனை தன்னார்கள் நாம் பார்க்க முடியாது. 10வது வசனத்திலே Here Matthew 10:39 says like this. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். They did not worry about their death to overcome him. They did not worry about their death to overcome Satan. அவர்கள் சாத்தானை ஜெயிக்கும் போது அவர்களுடைய ஆவியை குறித்து அவர்கள் வாழ்க்கை குறித்து அவர்கள் கவலைப்படவில்லை. Because Jesus also says like this, Revelation Matthew 10:39, whosoever finds their life will lose it, and whosoever loses their life for my sake will find it. அதனால்தான் இயேசு கிறிஸ்து இங்கே மத்தேயு சுவிசேஷத்தை 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்கிறார், தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். So they knew well about to die for the sake of the Lord. அவர்கள் தேவனுக்காக தங்கள் ஜீவனை எவரெல்லாம் அவர்கள் தங்களை இழக்க உறுதி கொடுக்கிறார்களோ Through the death, Daigasya Mataya, they are shown, they want to show their faith of God. அங்கே யாரெல்லாம் தன் ஜீவனை கத்தற்காக கொடுக்க அவர்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவன் முன்பாக தன்னுடைய விசுவாசத்தை காண்பவர்களாய் காணப்படுகிறார்கள். So why Jesus said over here, you have to lose your life for my sake? ஏன் அதனால்தான் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை காக்கிறவன் இருந்து போவான் என்று காட்டுகிறார். இயேசுவை பார்க்கிறோம். It shows the trust in God in your life. இது இயேசு கிறிஸ்து மேல் உள்ள வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவில் உள்ள நம்பிக்கையை காட்டுகிறது. Faith on Jesus. அது இயேசு கிறிஸ்துவில் உள்ள விசுவாசத்தை நம்பிக்கையை காட்டுகிறது. In Old Testament we can see so many evidence how this Old Testament saints show their faith through the death. அவர்கள் நாம் பழைய ஏற்பாடு காலத்திலே அநேக பரிசுகளை பார்க்க முடியும். அவர்கள் தங்கள் விசுவாசத்தினாலே அநேக தங்களை சாகப்படுத்தார்கள் என்று பார்க்க முடிகிறது. They were walked in the valley of death. அவர்கள் அங்கு தங்களுடைய உயிரை குத்தப்பட்டார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. They were walked in the shadow of death. அவர்கள் தங்களுடைய குழந்தைகளின் எல்லாவற்றையும் அவர்கள் கொலை செய்ய ஒப்புக்கொண்டார்கள் என்று பார்க்க We முடியும். can see about the first martyr, Abel. நாம் பார்க்கும்போது முதலாவது ஆபேலை குறித்து பார்க்க முடிகிறது. Likewise, the person Moses. அவர் மோசேயை குறித்து நாம் இரண்டாவதாக பார்க்க முடிகிறது. Because Moses killed the Egyptian who killed the Israelites, so all the king of Pharaoh and his army tried to kill Moses. இங்கே பார்க்கும்போது இஸ்ரவேலரை எகிப்தில் ஒருவன் கொண்டு போடப்படியினால் மோசே அவனை கொண்டு போட்டான் என்பதை நாம் பார்க்க முடியாது. அது நிமித்தம் மோசேயை கொலை செய்ய அவர் வழங்கி செல்லினார் என்று பார்க்க முடிகிறது. He was escaped from that place and went far away and come back when the king Pharaoh died. அவர்கள் பயந்து மோசே பயந்து ஓடும்போது மீண்டுமாய் அவர் நாம் அறிந்து கொள்ள முடியாது தன்னிடத்தில் வந்து. Likewise, we can see before that about Jacob and Joseph also. நாம் யாக்கோபையும் நாம் யோசேப்பையும் குறித்து நாம் பார்க்க முடியாது. அதே போன்று Everybody escaped when they walked in the shadow of death. They
trust in God and walk with God, and they wait for the time. அவர்கள் மரணத்தின் பள்ளத்தாக்கி அவர்கள் நடக்கும் போது அவர் இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய விசுவாசத்தில் மாத்திரமல்லாமல் தேவனை அவர்கள் தன்னுடைய வழி உண்டாக்குவார் என்று அவர்கள் காத்திருந்தார்கள் என்று பார்க்க முடிகிறது. We can see about King David. நாம் தாவீது ராஜாவை பற்றி பார்க்கலாம். The King David also sang a song like that. I walk in the valley of death, God only my trust. இதை பார்க்கும்போது தாவீதும் பாடுகிறார், நான் மரணத்தின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் தேவன் என்னை பாதுகாப்பார் என்று நாம் பாடினதை பார்க்க முடிகிறது. Likewise, Daniel and the Shadrach, Meshach, Nego also, they walked in the valley of death through their enemies of Israelites. They wanted to kill them or destroy them by the advice of the kings. நாம் பார்க்கும்போது தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவர்களையும் பார்க்கும்போது அவர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருந்தார்கள். ராஜாவினிடத்தில் சென்று அவர்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்து நாம் அறிந்து கொள்ளும் வேதத்தில் Miraculously, these all peoples were escaped by the Spirit of God because they trust in God. அவர்கள் தேவ ஆவியினால் காக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் அவர்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்தபடியினால் தேவன் அவர்களை பாதுகாத்தார் என்பதை பார்க்க முடிகிறது. Finally, we can see about our Lord, the Savior Jesus Christ. இந்தியா நாம் பார்க்கும்போது நம்முடைய இரட்சகரும் நம்முடைய பாதுகாவலுமான இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்க வேண்டும். He also lost his life for our salvation. நம்முடைய இரட்சிப்பாக அவர் தன்னுடைய உயிரை கொடுத்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். He is a blameless person in this world, even though, but he ready to give his life for our sins. அவர் ஒரு குற்றமும் சாட்டப்படாத என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு குற்றமும் சாட்டப்படாத இருந்தும் நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Because our Lord Jesus always trust on his Father. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் அவருடைய தந்தையான பிதாவிடத்தில் எப்பொழுதும் விசுவாசம் வைத்திருந்தார். He knows very well he will fulfill his promises which was given to the prophets. After 3 days he will be resurrected from the bottomless pit. அவர் அறிந்து வைத்திருந்தார், தெரிந்து வைத்திருந்தார், பிதா என்னை 3 நாளில் எழுப்புவார் என்று அவர் விசுவாசித்தபடியினாலே அவர் பிதாவுடைய சகல காரியங்களையும் அவர் செய்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. So here what we can see, all these evidences. நாம் இதிலிருந்து இது நாம் பார்த்த எல்லா சாட்சிகளிலும் நாம் என்ன அறிந்து கொள்ள முடிகிறது என்று பார்க்கிறோம். We must trust in God. நாம் நம்முடைய கர்த்தரை தேவனை கர்த்தருக்கு நம்பிக்கை வைக்க வேண்டும். Even though if we are walking in the shadow of death, நாம் மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நாம் விசுவாசிக்க வேண்டும். surely God will deliver you to give the eternal life. தேவன் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பது அதி நிச்சயம். Our Lord Jesus died one day, நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மரித்தார். but he resurrected from dead. Here after that he never died. அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தபின் ஒரு நாளும் அவர் மரணம் அடைந்ததில்லை. That is why here Lord Jesus says, whosoever finds his life will lose it, whoever lost their life for my share, the Father's share, for the Jesus share, that will be find it in the eternal life. அதனால இங்கே சொல்கிறார், தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாய் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லப்படுகிறது. Let us see about the instruction to the 7 churches. One of the church, Smyrna, about one prophecy for the church in Revelation chapter 2 verse 10. நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் போது சிமோனா சபையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பரிசுத்தவானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. No, the church, about the church. சிமோனா சபையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. Verse 10 says, the second part of that, be faithful even to the point of death, and I will give you life as your victor's crown. இங்கே 10ஆம் வசனத்திலே 2ஆம் பாதையில் நாம் வாசிக்க முடிகிறது. 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகியும் நீ மரண பயத்தில் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவனிடத்தை உனக்கு தருவேன் என்று வாசிக்க முடிகிறது. Hallelujah! What is the promise for the church that in the New Testament period? அல்லேலூயா! அந்த புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின் காலத்திலே சிமோனா சபைக்கு எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது? Be faithful even to the point of death. நீ மரண பரியந்தம் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது.
Then I will give you life for your victory's crown. அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம். So my dear people of God, servant of God, those who are watching this video, என் அன்பார்ந்த தேவனுடைய ஜனங்களே, பரிசுத்தவான்களே, இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் the Lord advised you right now, you have to be faithful in your spiritual journey, in your ministry, whatever it may be, until your death. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் ஊழியம் செய்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் விசுவாசிக்கும் போதே நீங்கள் இந்த ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். If you have been walked in the shadow of valley, don't worry. நீங்கள் மலையிலிருந்து நீரின் பள்ளத்தாக்கில் நீங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நாளும் கவலைப்பட தேவையில்லை. Even though in the future period you will walk in the shadow of death, you should not worry. நீங்கள் இன்னும் எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சந்திக்க வேண்டியிருந்தாலும் கூட நீங்கள் ஒரு நாளும் கவலைப்பட தேவையில்லை. Always the advice is trust in God, be faithful in His name. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஆலோசனைகளை நாங்கள் கொடுக்கிறோம். Even you have been suffered by any diseases or by Satan or any economical crisis in your life, you have to be faithful in your life. நீங்கள் உங்கள் பலவீனங்களாக இருந்தாலும் சரி, நோய்களாக இருந்தாலும் சரி, இல்லை சாத்தானால் மேல் அவனால் கொடுக்கப்படும் கிரியைகளினாலும் சரி, அல்லது உங்களுடைய வாழ்வியல் பொருளாதார பிறகுகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நாளும் கவலைப்பட தேவையில்லை. Because if you overcome everything, you trust in God, the crown of victory is waiting for you. நீங்கள் இந்த கர்த்தர் மேல் விசுவாசம் கொண்டு அதை நீங்கள் மேற்கொள்ள முடியும் என்று வைத்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தேவன் அதை உங்களுக்கு தருவார். ஜீவகிரீடத்தை. The advice is there is nothing difficult to walk for the Lord when we are living the comfort zone. நாம் இயேசு கிறிஸ்துவை நம்பி நாம் விசுவாசித்து நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாளும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நாம் நல்ல ஒரு சாதாரண சூழலில் நாம் நடந்து கொண்டிருக்கும் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். But one thing we must faith on God. ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும். We have to use so many war forces towards our enemies. நாம் நம்முடைய எதிரிக்கு விரோதமாக அநேக சர்வாயுத வர்க்கங்களை நாம் கழித்துக் கொள்ள வேண்டும். Because here we must fight with enemy with any of the war tactics. நாம் எதிரியை ஜெயிக்க வேண்டுமானால் அநேக நாம் தந்திரங்களை கையாள வேண்டும். Then only we can triumph over the enemy. அப்பொழுதுதான் நமது எதிரியை நாம் ஜெயிக்க முடியும். But here one thing, we cannot use any material like sword or javelin or arrow. ஆனால் நாம் இங்கே ஒரு காரியத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மளுக்கு ஒரு பிசிக்கலான ஒரு ஆயுதமோ நம்மிடத்தில் எதுவும் காணப்படாதபடியினால் நாம் எப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். We must fight with Satan with the spirit. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவியை பரிசுத்தத்தை கொண்டு நாம் ஜெயிக்க வேண்டும். Because the Satan is in spirit, we must fight with Satan, make a war in spirit. அவன் அசுத்த ஆவியா இருக்கப்படினால் நாம் பரிசுத்த ஆவியை கொண்டு தான் அவனை ஜெயிக்க முடியும். So we should not carry any knife or javelin or any like ballistic missile. We cannot overcome Satan. நாம் பார்க்கும்போது கத்தியோ இல்லை அம்போ என்ற பலவகையான அணு ஆயுதங்களை கொண்டு நாம் அவனை ஜெயிக்க முடியாது. We have to be in spirit, then only you can overcome the Satan. நாம் பரிசுத்தாவியில் எழும்பும்போது மாத்திரமே அவனை அசுத்த ஆவியை ஜெயிக்க முடியும் என்று நாம். My dear people of God, servants of God, if you are walking spirit, you will overcome Satan. நாம் நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்த ஆவியில் வளர்ந்து வரும்போது தான் சாத்தானை நாம் ஜெயிக்க முடியும். If you do not receive the spirit of God or you deny spirit of God, you will not never overcome Satan and his angels. நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அல்லது பரிசுத்தாவியை நீங்கள் மறுதலித்தானால் நீங்கள் ஒருபோதும் சாத்தானை ஜெயிக்க முடியாது. Because our beloved apostle Paul says, you have to wear about the spirit of armors. நாம் பார்க்கும்போது பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை நாம் பார்க்க முடியாது. பரிசுத்தாவியை குறித்து அவர் தெளிவாக எழுதப்படுவதை நாம் பார்க்க முடியும். Ephesians chapter 6 verse 11 to 17. எபேசியர் 6 அதிகாரம் 11 வசனங்கள்.
பேசுகிறார். Yeah, 6:11 onwards. For our strongest is not against flesh or blood. No. For our struggle is not against flesh or blood, but against the rulers, against the authorities, against the power of the dark world, and against the spiritual forces of evil in the heavenly realms. என பார்க்கும்போது 11 பாண்டிலே வாசிக்கும் போது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணிகளாகும்படி தேவனுடைய செவ்வாய வர்க்கத்தை கடித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அலைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகசக்திகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேவையோடும் நமக்கு போராட்டம் உண்டு. So where we have the struggle or war with here, நமக்கு எங்கே பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. against the spiritual forces of evil in the heavenly realms. நாம் அசுத்த ஆவியினுடைய அவருடைய தந்திரங்களுக்கு எவ்வளவு நாம் எதிர்த்து போராட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. So what we must hear, our apostle Paul advised us. நமக்கு அப்போஸ்தலர் பவுல் நாம் என்னத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டதை பார்க்க முடிகிறது. You have to put on the full armor of God, so that when the day of evil comes, you may be able to stand your ground, and after you have done everything to stand. நாம் பிசாசுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க 4 வகையான சர்வாயுதங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். I said earlier, the mission and his angels are the human being. நான் முன்பு சொன்னது போல மிகவும் அவனை சேர்ந்த தூதர்களும் அவர்கள் யாவும் மனிதர்களே என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Here our beloved apostle Paul says, we have a tribulation by here it says we must wear the armor because we have to full armor of God, so that when the day of evil comes, you may be able to stand your ground. நாம் இங்கே பார்க்கும்போது தீங்கு நாளிலே அவை எதிர்த்து நிற்கவும் சகலத்தை செய்து நிற்கிறவர்களாக இருக்கும் தாண்டி வரும்படிக்கு தேவனுடைய சர்வாய வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற 13ஆம் வசனத்தை நமக்கு அப்போஸ்தலர் ஆலோசனை கொடுக்கிறார். Which is the evil day? அது சாத்தானுடைய நாட்களாய் காணப்படும். Which is the evil day means the tribulation period. நம்முடைய மகா உபத்திர காலத்தில் என்ன நமக்கு நடக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். If you want to overcome and stand with your leg on that day, you must have this armor of God. நாம் மகா உபத்திர காலத்திலே அவரை எதிர்த்து நிற்க வேண்டுமானால் நாம் இப்படிப்பட்ட சர்வாயுதங்களை நாம் அறிந்து கொள்ளும்போது மாத்திரமே நாம் அவருக்கு எதிராக இருக்க முடியும். Even in the tribulation period, also you have to stand with the armor of God. நாம் உபத்திர காலத்தின் போது கூட நாம் இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் சர்வாயுதங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிறார். Likewise, in the bad days of your life, right now also you have to wear this armor of God. ஏன் இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தாலும் கூட நீங்கள் சர்வாயுதங்களை இப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Because you got the salvation, but right now the spirit of Satan is disturbing you and fighting with you in many ways. நீங்கள் இப்பொழுது ரட்சிப்பை சொந்தரித்துக் கொண்டிருக்கிற போதிலும் சாத்தானானவன் அவருடைய கிரியை நிமித்தமாக உங்களை வாதிக்க அவன் முற்படுவான். The Satan is fighting you with your body, with your spirit, with your soul. அவன் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் அவன் போராடுவான். He tried to make you as a sinner, for that he enforced you to do sins. உங்களை பாவம் செய்ய அவன் தூண்டி அவனுடைய கையாட்களாக அவன் மாற்ற முயற்சி செய்வான். Likewise, your relations, your parents, your friends will stand against you. அதே போன்று உங்களுடைய உறவினர்களாலும் சரி, உங்களுடைய பெற்றோர்களாலும் சரி, உங்களுடைய நண்பர்களாலும் சரி, உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழல் உண்டாகும். This we can say stand by flesh. அந்த நேரத்தில் நாம் அவர்களை that Satan is stand by flesh. நாம் அந்த நேரத்தில் சாத்தான் அவர்களை மேற்கொள்ள அவர் மூலமாக நம்மை மேற்கொள்ள முயற்சி பண்ணுவோம். So we have to be very careful, my beloved people of God. ஆகவே நாம் மிகுந்த எச்சரிக்கையுடன் காணப்பட வேண்டும் என்பார் தேவஜனங்களே. Because he will use the people to stand against you in your studies, in your employment, in your prosperous, in your business, in your ministry also. அவர்கள் மூலமாக அவன் உங்களுக்கு எதிராக நிற்பான். One of your fellow servant will stand against you in your ministry. உங்களுடைய சபையில் உள்ள ஐக்கியங்களில் ஒருவருக்கு ஒரு சகோதரர்கள் எதிராக இருக்கலாம் உங்களுக்கு எதிராக. So we must be very careful
for the people. நாம் ஆகையால் ஜனங்களுக்கு நாம் எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு The second one about the governments who rule you. இரண்டாவதாக உங்களுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். உங்களுக்கு They can suppress you. You do not worship Lord. You cannot come over to church, or you cannot build a church, or you cannot go to church. அரசாங்கம் உங்களுக்கு எதிராக இருக்கும்போது நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்றும் ஆலயம் கட்டக்கூடாது என்றும் உங்களுக்கு அநேக தடைகளை அரசாங்கம் எதிர்கொள்ள நேரிடும். உங்களுக்கு That time you must wear the armor of God. நீங்கள் அந்த நேரத்தில் தேவனுடைய சர்வாயுதத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். Then only you can overcome that incident. அப்பொழுது நான் உடனடியாக நீங்கள் அதை எதிர்கொள்ள முடியும். Otherwise, you will be slide back into worldly things. இல்லை என்றால் நீங்கள் சாத்தானுடைய அவனுடைய தத்திரத்தை தள்ளப்படுவீர்கள். You will be defeated by Satan. நீங்கள் சாத்தானால் தோற்கடிக்கப்படுவீர்கள். So, my people of God, servant of God, you have to be very careful. You have to wear the armor of God to stand in the day of evil. நீங்கள் ஆகையால் மிகுந்த எச்சரிக்கையை அன்பாக தேவஜனங்களை சொல்றேன். நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து தேவனுடைய சர்வாயுதங்களை தரித்துக் கொண்டு இருக்கும்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Here we can read from 14. Stand firm then with the belt of truth buckled around your waist, with the breastplate of righteousness in place, and with your feet fitted in the readiness that comes from the gospel of peace. In addition to all this, take up the shield of faith, with which you can extinguish all the flaming arrows of the evil one. Take the helmet of salvation and the sword of spirit, which is the word of God. என பார்க்கும்போது 14வது வசனம் முதல் சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சிருஷ்டியை ஆயத்தின் பாதரட்சியை காலிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாமையும் அக்னியாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அழித்துக் போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ள பயன்படுங்கள். லட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவசமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலர் ஆலோசனை கொடுக்கிறார். Here only except the word of God, everything is defense for your soul. தேவசமாகிய ஆவியினுடைய பட்டயமான வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வது சகலவற்றையும் ஜெயிக்க முடியும். No. Except the armor word of God, everything is defends your soul. இந்த தேவசமாய பட்டயத்தை தவிர மற்ற எல்லாமே உங்களுடைய ஆவியாத்மத்தை பாதுகாக்க உதவி செய்கிறது. That's what the word of God only upholds you to fight with Satan and destroy that person. ஆனால் தேவவசனமாகிய இந்த ஆவியின் பட்டயமானது சாத்தானை ஜெயிக்கொள்ளவும் அவனை மேற்கொள்ளவும் நமக்கு உதவி செய்யும். So among this armor of God, that word of God, that weapon is very important as the auto bomb to destroy your enemy. நாம் இங்கே பார்க்கும்போது எல்லா ஆயுதங்களும் தேவனுடைய ஆயுதங்களை காட்டிலும் வேதவசனமாகிய இந்த ஆவியின் பட்டமானது சாத்தானையும் அவனை முற்றிலுமாய் ஒன்றுமில்லாமல் போக செய்யக்கூடிய ஒரு பெரிய ஆயுதமாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். That's why the Spirit of God says that prayer and the reading Bible is the two eyes of you. அதனால்தான் ஆவியானவர் நமக்கு சொல்கிறார், ஜெபமும் வேத வாசிப்பும் நமக்கு கொடுக்கப்பட்ட இரு கண்களாக காணப்படுகிறது. So if you want to overcome the Satan through flesh and blood and spirit, you must read Bible carefully with a meditation every day. அதனால்தான் சொல்கிறது, சாத்தானை எதிர்க்க வேண்டும்னா நம்முடைய ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலும் வேத வாசிப்பும் ஜெபமும் நமக்கு மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது. Likewise, the prayer is very important in your life, day-to-day life, to overcome the spiritual realms and the flesh. நாம் மனுஷன வாழ்க்கையில் வேத வாசிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஒரு முக்கியமானதாய் காணப்படுகிறது. So, my dear people of God, you must be very careful. ஆகையால் அன்பார்ந்த தேவஜனமே, நீங்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். We are the army of God to fight with Satan and his angels. நாம் தேவனுடைய ஆயுதமாய் நாம் காணப்படுகிறோம், சாத்தானுடைய எதிர்ப்பிடிக்கும் முடிவாய். In the spiritual realms, we cannot see to preach about this gospel to the people to fight with Satan. நாம் வேதவசமாகிய பட்டயத்தை, இந்த ஆவியின் பட்டயத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதே சுவிசேஷமாக நாம் அறிவிக்கும் போது அவனை நாம் ஜெயிக்க முடியும். No. In the spiritual realms, we cannot see the people to preach and follow to fight up with Satan. இதை
நாம் இதை அறிவித்து மற்ற ஜனங்கள் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ண செய்து அதை கைக்கொண்டு சாத்தானை மேற்கொள்ள நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். So we can see, let us go back to Revelation chapter 12 verse 10. Here it's read, right? Revelation chapter 12 verse 11 says, they triumphed over him by the blood of the Lamb and by the word of their testimony. Today we will meditate about only the first part, blood of Jesus, how these people will overcome Satan and his angels. In one more day, if God is allowed us, we will see about the second part, about how we can overcome the Satan with the word of God. நாம் கர்த்தர் சித்தமானால் நாம் இன்னொரு நாளில் எப்படி சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்பதை இன்னொரு நாளில் நாம் தியானிக்கலாம். Here the blood of the Lamb is the main reason for the people to save, to get victory over sin, illness and Satan. நாம் இந்த ஆட்டுக்குட்டியுடைய இரத்தமானது நமக்கு சாத்தானை ஜெயிக்கவும், நம்முடைய பாவங்களை அதை விட்டு தள்ளவும், அதை மேற்கொள்ளவும், நாம் நம்முடைய பலவீனங்களிலே நாம் அதை ஜெயிக்கவும் நமக்கு உதவி செய்கிறது. Because in the earlier life of our spiritual journey, we will be adopted with the sin. நாம் நம்முடைய ரட்சிக்கப்படுவதற்கு முன்பான வாழ்க்கையில் நாம் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். That time the blood of Jesus will give victory over sin. நாம் அந்த நேரத்திலே அடிமையாக இருந்தபோது இயேசுவின் இரத்தம் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தது. After that you are walking in the spiritual life. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் திரும்ப அடுத்து தொடர்ந்து கொண்டே வரும்போது that time the Satan will affect with some weakness in your body, in your illness, in mental health. அப்பொழுது உங்களுக்கு உங்களுடைய ஆவியிலும் சரி உங்களுடைய மாம்சத்திலும் சரி ஒரு சில பலவீனங்களை உண்டு பண்ணுவான். That time we trust on the blood of Jesus. நீங்கள் அந்த நேரத்தில் இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். Nowadays so many people and servants of God are affected by the illness to could not do the worldly things and the spiritual things right now. இந்நாளிலே அநேக தேவஜனங்களும் பரிசுத்தவான்களும் இப்படி உடல் பலவீனமாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ளீர்கள் என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். If you are like that, you must faith on the blood of Jesus. நீங்கள் அப்படி இருந்தால் இந்த நாளிலே இயேசுவை குறித்து இரத்தத்தை குறித்து நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். Because the blood of Jesus is the blameless blood. இயேசுவின் இரத்தம் குற்றமற்ற இரத்தமாய் காணப்படுகிறது. That's the blood of God. அது தேவனுடைய இரத்தமாய் காணப்படுகிறது. So nothing can compare with the blood. அந்த இரத்தத்தோடு எந்த ஒரு நிலையும் ஒப்பிட முடியாது. That blood only overcome everything. அந்த இரத்தமானது சகலவற்றையும் மேற்கொள்ள வேண்டும். So you must trust on the blood of Jesus. நீங்கள் இந்நாளிலே இயேசுவின் இரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். That blood only redeem you from all illness and sin in your life. அந்த இரத்தமானது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பலவீனங்களிலிருந்தும் சகலவிதமான பாவங்களிலிருந்தும் உங்களை வெளியே கொண்டு வரும். So the first stage is to redeem from the sin. That blood of Jesus will இயேசுவின் இரத்தம் உங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை கொடுக்கும். The second stage, the blood of Jesus will use for to redeem from illness. உங்களுடைய பலவீனங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்கும். Finally, the last one, but not the least, that you will overcome Satan by the blood of Jesus. கடைசியாக சாத்தானை இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்கள் ஜெயிக்க முடியும். Until your life end. அது உங்களுடைய மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் அதை உங்களை ஜெயிக்க உதவி செய்யும். Until you will go through the tribulation period. நீங்கள் மகா உபத்திரவத்தின் காலம் செல்லும் வரைக்கும் உங்களுக்கு அது உதவி செய்யும். So we must trust in the blood of God. நீங்கள் ஆகையால் இயேசுவின் இரத்தத்திலே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். That is why we in Tamil we will sing a song like that, victory to the blood. அதனால்தான் நாம் தமிழில் பாடக்கூடிய பாடல்களை நாம் ஆட்டுடைய இரத்தத்தினாலே ஜெயிப்போம் என்பதை நாம் பாடலாக பாடுகிறோம். We will see about the blood. நாம் இரண்டாவதாக How
you to redeem from sin? எப்படி இந்த ஆத்துடைய ரத்தம் அவங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலையாக்குகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். In the Old Testament we can see Levites chapter 17 verse 11. For the life of the creature is in the blood, and I have given it to you to make atonement for yourself on the altar. It is the blood that makes atonement for one's life. லேவியராகமம் 11வது அதிகாரம் 11வது வசனம், மாம்சத்தின் மீது ரத்தத்தில் இருக்கிறதே, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாவுக்காக பாவநிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவநிவர்த்தி செய்கிறது ரத்தமே. So the life of the creature is in the blood. நாம் உயிர் வாழ்வதே நம்முடைய ஆதாரமானது ரத்தமாய் காணப்படுகிறது. So if the person get the eternal life, the blood is very important. நாம் நித்தியகாலமாக வாழ வேண்டும் என்றால் நாம் கண்டிப்பாக இந்த ரத்தம் தேவை. The first man, Adam and Eve, did sin. They lost their life and put into death. உலகில் உண்டான முதல் மனிதனான ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது அவர்கள் நம்பிக்கைப்படாதவர்கள். So how God wants to give the life to them, return back as a eternal life through the blood only. அவர்களை எப்படி மீண்டுமாய் ஒரு நித்திய ஜீவனுக்குள் அழைக்க வேண்டும் என்றால் அதற்காக கொடுக்கப்பட்ட மாத்திரமே ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். That's why the Lord Jesus, the Savior, came out to the world to redeem the people by His blood to give the eternal life from Adam to until the secret coming. அதனால்தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததன் நோக்கமே அவருடைய ரத்தத்தை கொடுத்து மீண்டுமாய் அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரம் கொள்ள வேண்டும் என்று தேவன் பூமி வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். So the blood of Jesus is the blameless blood. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது அது குற்றமற்ற ரத்தம் என்று நாம் பார்க்க முடிகிறது. That blameless blood only give the life for any person. குற்றமற்ற ரத்தம் மாத்திரமே நமக்கு எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு ஜீவனை கொடுக்கிற ரத்தமாய் தான். Even though in the Old Testament a person wants to redeem from sin, they must give the blood of animals, but that will not give the eternal life. நாம் பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்று பார்த்தால் அவர்கள் விலங்குகிற ரத்தங்களை அவர்கள் வழியாக செலுத்தலாம் என்று பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே The New Testament period, it is literally written, the blood of Jesus only give the eternal life. ஆனால் புதிய உடன்படிக்கையின் காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே அவர்களுக்கு அந்த ஜீவனத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். It is directly written as Lamb of God. இது நேரடியாக இயேசு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நித்திய ஜீவனாய். It is written as the blood of lamb. இது ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்திலே தோய்க்கப்பட்டவர்களுடைய அவர்களுக்கு மாத்திரமே நித்திய ஜீவனானது கிடைக்கும். Let us see why it is written as blood of lamb. ஏன் ஆட்டுக்குட்டியான ரத்தம் என்று இங்கே தெளிவாக எழுதப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம். Gospel of John chapter 1 verse 29 we can read. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29 வசனம். The next day John saw Jesus coming toward him and said, "Look, the Lamb of God, who takes away the sins of the world." யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29 வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று பார்க்கிறோம். The prophet John the Baptist well know about the Redeemer Jesus Christ is coming on the way. யோவான் சொல்கிறார், இங்கே உலகத்தை பாவத்தை சுமந்திக்க தேவ ஆட்டுக்குட்டியானவர் வந்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது சொல்லி நாம் பார்க்க முடியாது. He mentioned the Jesus as a lamb to give his blood for the world. இங்கே பார்க்கும்போது அவர் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்துக்கு தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தை கொடுத்து உலகத்தை மீட்கும்படியாக வந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. Because the Israelites know very well the sin can redeem by the blood. ஏனென்றால் அந்த ரத்தமானது அவர்களை மீட்கும் என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். No. The Old Testament period, the Israelites well know the blood will use to redeem from death. பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் ஒரு ரத்தமானது பாவத்திலிருந்து விடுதலையாகும் என்பதை அறிந்திருந்தார்கள் நன்றாக. But here in
the New Testament period, God wants to give the eternal life to all the people, for the Gentiles. That is why he came to the world. ஆனால் இயேசு கிறிஸ்துவான பூமிக்கு வந்த நோக்கம் சகல ஜனங்களுக்கும் தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக அவர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் கொடுக்கும்படியாக அவர் பூமிக்கு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. Here only we can see the love of God. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் பார்க்க முடிகிறது. That is why my beloved people of God, servant of God, Jesus loves you. அதனால்தான் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் என்று நாம் உங்களுக்கு Even though you are hearing about the name Jesus first time, you are loved by Jesus. இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தை முதலாவது நீங்கள் இந்த நாளிலே கேள்விப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து நாளிலே உங்களை நேசிக்கிறார் என்பது அர்த்தம். Immediately you repent from sin and confess yourself. Jesus' blood will deliver you from anything, even in the sin or in your illness or from the satanic spirit. அப்படி கேட்டீர்கள் என்றால் இந்த நாளிலே நீங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி நீங்கள் ரட்சிப்பை பெறும்போது நீங்கள் உங்கள் பாவத்திலிருந்தும் உங்களுடைய பலவீனங்களிலிருந்தும் சாத்தானை மேற்கொள்ள முடியும் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் உள்ளே வரப்படுவீர்கள். God wants to redeem you from all the slavery. எல்லாவற்றிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க முடியாத தேவன் பூமிக்கு வந்தார். Because Jesus is the deliverer for you. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நாளில் உங்களை விடுதலையாக்குகிறார். He is the redeemer. அவர் உங்கள் தேவன், அவர் விடுதலையாக்குகிற தேவன். Your part is you must faith on Jesus and confess his name continuously. You will be redeemed from anything. நீங்கள் அதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் எந்த வகையான அடிமைத்தனம் இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிக்கை செய்து இந்நாளை ரட்சிப்பை சோதித்துக் கொள்ள வேண்டும். So we can see here that Jesus Christ carry the sins of the world by the cross and died for your sin, for the sin of this world. After that, he gave the new life for you. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சிலுவையின் மூலமாக தன்னுடைய மரணத்தின் மூலமாக உலகத்தில் சகல ஜனங்களுடைய உங்களுடைய பாவம் சகல ஜனங்களுடைய பாவம் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. So finally we can come to the conclusion. நாம் இறுதியாக நம்முடைய முடிவுரை வருவோம். Here, through the human get the redemption of sin and forgiveness of salvation was given to the mankind by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது ஒரு மனிதனுக்கு ஒரு விடுதலை உண்டாக்குவது மாத்திரமல்லாமல் சாத்தானை ஜெயிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறதாக காணப்படுகிறது. We will see elaborately about the blood of Jesus. நாம் இன்னும் கொஞ்சம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் விரிவாக தியானிப்போம். 1 John chapter 1 verse 7. 1 யோவான் நிருபம் Chapter 1 verse 7. 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். But if we walk in the light as he is the light, we have fellowship with one another, and the blood of Jesus, his son, purified us from all sins. 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். Hallelujah! Hallelujah! Here the word says, the blood of Jesus, his son, purifies us from all sins. இங்கே பார்க்கும்போது அவருடைய குமாரனாகிய இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. If you are a evildoer right now, இப்பொழுது நீங்கள் பாவங்களை செய்து கொண்டிருந்தால், if you are a Gentile right now, இப்பொழுது நீங்கள் ஒரு விதமான சூழ்நிலையில் காணப்பட்டால், if you are a liar in your life right now, நீங்கள் ஒரு பொய்யர்களாக காணப்பட்டால், if you are an adultery man in your life right now, ஒரு விபச்சாரக்காரராக இருந்தாலும் காணப்பட்டால் கூட, if you are a murderer right now, நீங்கள் ஒரு கொலைகாரனாக இருந்தாலும் கூட, don't worry, our Lord Jesus is waiting for you. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். Because the word of God says, the blood of Jesus will purify our all sins. நம்முடைய வேதவசமாய் சொல்கிறது, நம்முடைய கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. But your part of work is you must faith and trust in God, the Son of God, Jesus Christ. Immediately you will get the redemption. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் சகலவற்றிலும் உங்களுடைய தேவனுடைய. And second part, you have to walk in light. Then only He will deliver you. இரண்டாவது, நீங்கள் தேவனுடைய ஒளியில் நீங்கள் நடக்க வேண்டும். Because the word of God says He is in the light, so we have fellowship with one another,
by the blood of Jesus. இங்கே தேவனுடைய வார்த்தையானது சொல்லுகிறது, அவர் ஒளியில் நடக்கிறது போல நீங்களும் ஒளியில் நடந்தால் இயேசு கிறிஸ்து உங்களை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. What is the meaning of that light? அதனுடைய ஒளியினுடைய அர்த்தம் என்னவென்று The பார்க்கிறோம். light mentioned about the holiness. ஒளி என்பதே நம்முடைய பரிசுத்தத்தை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. So if you believe on the God Jesus, He is the holy, so you must be holy. நீங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நம்பினால் நீங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க முடியும். Then only you will as a great friendship with you. அப்பொழுதுதான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவோட ஒரு ஒளியிலே நீங்கள் ஐக்கியப்பட்டிருக்க முடியும். Then only you will be called their daughter or son. அப்பொழுதுதான் நீங்கள் அவருடைய குமாரன் குமாரத்தின் அழைக்கப்படுவீர்கள். Then you can call the God. அப்பொழுதுதான் தேவன் உங்களை அவர் அழைப்பார். So for that we must deliver from confess our sins, and we do not try to do any sins in our life hereafter. நாம் பாவங்களை அறிக்கை செய்த பின்னர் மீண்டும் அந்த பாவங்களை செய்யக்கூடாது. Then only our fellowship with God. அப்பொழுதுதான் நாம் தேவனோட அவருடைய ஒளியிலே அவரோடு ஐக்கியப்பட்டிருக்க முடியும். Then only we will walk in the light. That means the holiness. அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய ஒளியிலே நடக்க முடியும். அதாவது நீங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். So my dear people of God or servant of God, you must be walk in light. அன்பான தேவஜனமே பரிசுத்தவான்களே, நீங்கள் கண்டிப்பாக தேவனுடைய ஒளியிலே நீங்கள் நடக்க வேண்டும். Hebrews chapter 10, 12, 20 also we can read. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். By a new and living way opened for us through the curtain, that is His body. அந்த மார்க்கத்தின் வழியை பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். So how we can enter into the most holy place? நாம் எப்படி மகாபரிசுத்தத்தில் பிரவேசிக்க முடியும்? Through the blood of Jesus. நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வழியாக. Because here we can see that curtain is always in the Old Testament period. The tabernacle is divided by the curtain between the holy place and the most holy place. நாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கும்போது ஆலயத்திலே உடன்படிக்கை பெட்டியானது ஒரு திரை மூலமாக வைக்கப்பட்டு இரண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கும். It is divided in the holy place and most holy place. அங்கே மகாபரிசுத்தம் பரிசுத்தம் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கும். How we can enter into the most holy place? Through the blood of Jesus Christ. எப்படி நாம் மகாபரிசுத்தத்தில் பிரவேசிக்க முடியும் என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் மூலம் மாத்திரமே. That is why here the apostle mentioned here, you have the new and living way opened for us through the curtain. அதனாலதான் இங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறார். Revelation 5, 9 and 10 also we can read. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5, 9 and 10. 9 மற்றும் 10ஆவது வசனம். And they sang a new song saying, you are worthy to take the scroll and to open its seals, because you were slain, and with your blood you have purchased for God persons from every tribe and language and people and nation. You have made them to be a kingdom and priests to serve our God, and they will reign on the earth. தேவரின் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரை உடைக்கவும் அப்பாயிக்கு, ஏனெனில் நீர் அடிக்கப்பட்ட சகல பூர்வங்களிலும் வாசக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதியிலும் இருந்து எங்களை தேவனுக்கு என்று ஒரு ரத்தத்தினாலே மீட்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசிரியர்களும் ஆகிய நாங்கள் பூமியிலே அரசரும் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். Hallelujah! Hallelujah. So mighty people of God, servant of God, நண்பன் தேவஜனமே, நண்பன் பரிசுத்தவான்களே, if you are walked with the Spirit and you trust in blood of Jesus, you will become the king on the millennial reign. நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்திலும் அவருடைய அவருடைய பரிசுத்த ஆவியிலும் நீங்கள் நம்பிக்கை கொண்டு வளர்ந்து பெற்றால் நீங்கள் உங்களை ஆயிரம் அரசாட்சியில் தேவன் உங்களை ராஜாக்களும் ஆசிரியர்களாகவும் உங்களை வைப்பார் என்று You will be prisoners on the day. நீங்கள் அந்நாளிலே நீங்கள் ஆசிரியர்களாக நீங்கள் ஆக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் because we have been purchased by the blood of the Lamb, the Lord Jesus Christ. ஏனென்றால் உங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினால் நீங்கள் விலைக்கு வாங்கப்படுகிறீர்கள். Hallelujah. Hallelujah. So you don't worry. நீங்கள் அதனால் கவலைப்பட தேவையில்லை. You should not fear about any situation in your future or present situation. நீங்கள் இப்பொழுதும் சரி எப்பொழுதும் சரி உங்களை குறித்து நீங்கள் அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. Because God will redeem you by
by His blood. ஏனென்றால் இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். You will be redeemed by the blood of Jesus. நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்கள் விடுதலையாகவும் படுவீர்கள். Matthew chapter 26-28 also we can read. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 26-28. 26ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம். This is my blood of the covenant, which is poured out for many for the forgiveness of sin. இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையுடைய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. Here Jesus Christ confers himself how the blood is used. இது இயேசு கிறிஸ்து தான் இங்கே அறிக்கை செய்வதை பார்க்க முடிகிறது. His blood will give forgiveness to the people. இது மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்கும் என்று இங்கே இயேசு கிறிஸ்துவான சொன்னதை நாம் பார்க்க முடிகிறது. That is why I said earlier, we must trust in blood of Jesus. அதனால் முன்பு சொன்னது போலவே நீங்கள் இயேசுவின் இரத்தத்திலே நீங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டும். Satan will try to make you forget these things. சாத்தானானவன் இது எல்லாவற்றையும் மறக்க உங்களுக்கு சூழ்நிலை ஏற்படுத்துவான். You should be very careful with satanic deceitness. ஆகையால் அவனுடைய சாத்தானுடைய தந்திரங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் நீங்கள் எச்சரிக்கையுள்ளவராய் நீங்கள் காணப்பட வேண்டும். Always you must confess the blood of Jesus. நீங்கள் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். That blood will redeem you from illness and your economical crisis. இயேசு கிறிஸ்து இரத்தம் என்னுடைய பலவீனங்களிலிருந்தும் என்னுடைய பொருளாதார சூழ்நிலைக்கும் சகலவற்றிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று நீங்கள் அறிக்கை செய்ய That blood will use you to deliver from the war happened in the middle on the tribulation. உபத்திரவு காலத்திலே உங்களை நீங்கள் நடுவானத்திலே அவனோடு யுத்தம் செய்ய இந்த தேவனுடைய இரத்தமானதை உதவி செய்யும் என்று நீங்கள் இப்பொழுதே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். Romans chapter 5 verse 9 also we can read. ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். Since we have now been justified by His blood, how much more shall we be saved from God's wrath through Him? Hallelujah! அல்லேலூயா. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாகினத்தை நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமா. Hallelujah! அல்லேலூயா. Because the blood of Lamb will give you the redemption and triumph over Satan in the mid of the tribulation period. நம் இயேசுவின் இரத்தமானது நம்முடைய பாவங்களையும் நடுவானத்திலே அவனை யுத்தத்திலே அவனை ஜெயிக்கும் இயேசுவின் இரத்தம் நமக்கு உதவி செய்யும். Then only you will save and escape from the eternal fire. பின்புதான் நீங்கள் இந்த கோபாக்னியான நரகத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக முடியும். So, my dear people of God, servant of God, அன்பான தேவஜனங்களே, பரிசுத்தவான்களே, whether you did not know about the name of the Jesus, நீங்கள் இயேசுவின் நாமத்தை இதுவரை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் this is the good time to repent from sin. இதுவே நீங்கள் உங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலையாகக்கூடிய சரியான தருணம். This is the time of salvation. இதுவே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய சரியான நேரமாக This day is the redemption day for you. இந்த நாளே உங்களுக்கு விடுதலையாக்கப்படுகிற நாளாக Father, you must trust on the blood of Jesus, the Lamb. அதற்கு நீங்கள் ஆட்டுக்குள்ள இரத்தத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். So finally we can say they tried to over Satan and participate in the wedding of the Lamb through the secret coming of Jesus. நாம் ஆட்டுக்குள்ள இரத்தத்தினாலே சாத்தானை ஜெயிப்பது மாத்திரமல்லாமல் ஆட்டுக்குள்ளுடைய கல்யாணத்திலே பங்கு கொள்ள முடியும் என்பதை நாம் So the spiritual realms, the my dear people of God and servant of God, அன்பான தேவஜனங்களே, இந்த பரிசுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படியாய் காணப்பட வேண்டும் என்று நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. Revelation chapter 12:11 says, வெளிப்படுத்தின விசேஷம் 12 they tried to overcome him by the blood of the Lamb and by the word of their testimony. வெளிப்படுத்தின 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. மரணம் நேரிடாதாலும் அதற்கு தப்புபடி தங்கள் ஜீவனையும் வராமல் ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினால் தங்கள் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள் என்று நாம் தெளிவாக அதிலே பார்க்கிறோம். So my dear people of God, servant of God, அன்பான தேவஜனங்களே, பரிசுத்தவான்களே, you should be ready to fight with Satan in the mid of the tribulation period. நீங்கள் நடுவானத்திலே உபத்திரவத்தின் மத்தியிலே நீங்கள் சாத்தானை ஜெயிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். You should not escape from the tribulation period. நீங்கள் அந்த உபத்திர காலத்தில் நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. The most of the people, by
Bible scholars are preaching about that. We will not ready to fight with Satan. அநேக தேவ ஜனங்களும் அநேக போதகர்களுமாய் சொல்லிய ஒரு காரியம், நாங்கள் சாத்தானை மேற்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். But my dear people of God, servant of God, ஆனால் தேவ ஜனமே பரிசுத்தவான்களே, last 1 hour we have meditated by the word of God. We have the victory by the blood of Christ. We made war with Satan. ஆனால் நாம் கடந்த 1 மணி நேரமாக இயேசுவின் இரத்தமானது சாத்தானை ஜெயிக்கவும் நடுவானத்திலே அவனை யுத்தத்தை அவனோடு போராடி அவனை வீழ தள்ளவும் முடியும் என்று இயேசுவின் இரத்தம் தெளிவாக நமக்கு பேசுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள So முடிகிறது. you must change your mind right now. இப்பொழுதே உங்கள் சிந்தையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். You have to be repent and confess your sins, or you have to take away all the false doctrines in your ministry. ஆகையால் இப்பொழுதே நீங்கள் மனம் திரும்பி கள்ள போதகங்களையும் கள்ள உபதேசங்களையும் நீங்கள் விட்டுவிட்டு பாவனை அறிவித்து இப்பொழுதே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்ற தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். You obey for the word of God, then you will be protected in the day of Lord. May God bless you all. May God bless you. Bless you. Amen. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும்போது தேவன் உங்களை ஆசீர்வதித்து தன்னுடைய மனவாட்டியாக அழைத்து